Hello friends, welcome to Anjana's vlogs. இன்னைக்கு நம்ம கார்டன்ல ஹார்வெஸ்ட் பண்ண வீடியோ தான் பார்க்க போறோம். இது நான் 2-3 நாள் எடுத்த வீடியோவை சேர்த்து ஒரே வீடியோவா போட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். வாங்க இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது கருவேப்பிலை இலை. ஆல்ரெடி நான் கார்டன் டூர் போட்டிருக்கேன். அதுலயே சொல்லியிருப்பேன் நிறைய கருவேப்பிலை இலை இருக்கும் இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை இலை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கார்டன் டூர் வீடியோ பார்க்காதவங்க நான் வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். கருவேப்பிலை இலை முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சுண்டைக்காவை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். நிறையா சுண்டைக்காய் இருந்தது, நமக்கு தேவை எவ்வளவோ அது மட்டும் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் சுண்டைக்காய் குழம்பும் வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காயில் குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு அணில் அலப்பறைகள்னு ஒரு வீடியோ போடுறேன். நம்ம தோட்டத்தில் அணில் என்னென்ன ராவடியெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு அதில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு அப்புறம் நான் அதை போடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை பறிச்சிக்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு போய் சாப்பிடும்போது அதோட டேஸ்டே தனியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அரளிப்பூ கொஞ்சம் இருந்தது, அதை பறிச்சிக்கலாம். அப்புறமா கொடி சம்பங்கி பூ பறிச்சிக்கலாம். இதோட வாசனை சூப்பரா இருக்கும். இவ்வளோதான் வந்திருக்கு பாருங்களேன். ஆனால் அதில் எவ்வளோ எறும்பு ஓடுதுன்னு மட்டும் பாருங்களேன். இங்கே பாருங்களேன். நெக்ஸ்ட்டு சீத்தாப்பழம் பறிச்சிடலாம். ரொம்ப ஹைட்டில் இருக்கு, அதனால கம்பி வச்சு பறிச்சிட்டு இருக்கோம். A few moments later. Two 2,000 years later.
இப்போ நெக்ஸ்ட் கொய்யாப்பழம். இது என் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல பழம் வந்தது, ஸோ நான் பறிச்சிட்டேன். இது பாருங்க, பறவையோட ஒரு ஃபெதர் வந்து கீழே விழுந்திருந்தது. என்ன பறவை தெரியல. கலர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஏதோ பறவை வருது, நம்ம கண்ணில் பட மாட்டேங்குது. சீத்தாப்பழம் வந்து எப்படி பறிக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சந்து சந்தாக இருக்கும். சந்து சந்தாக இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ஒயிட்டாக, அப்புறம் கொஞ்சம் பிங்க்காக இருக்கும் பாருங்கள். பிங்க்காக வந்துச்சு அப்படின்னா அந்த பழம் பழுத்துரும். அதனால் நீங்கள் பறிச்சிடலாம். இப்போ வாங்க என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கருவேப்பிலையில. அப்புறமா சம்பங்கிப்பூ கொஞ்சமாக தான் இருந்தது, சீசன் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமா அரளிப்பூ, அப்புறமா சுண்டக்காய். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கிடைச்சா கண்டிப்பாக குழம்பு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பப்பாளி 5 வந்திருந்தது. அதுவும் ஹைட்டில் தான் இருக்குது, ஸோ மாமா பறிச்சிட்டாங்க இதை. நெக்ஸ்ட்டு சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் சீசன், ஸோ நிறையா வந்திருக்கு. இது பாருங்கள் நம்ம அணில் எப்படி கடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு. அணில் அலப்புற வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். என்னென்ன ராவடி பண்ணிச்சுன்னு பார்க்கலாம் நீங்கள். அப்புறமா 2 கொய்யாப்பழம் வந்திருக்கு. அப்புறமா முருங்கீரை. இன்னைக்கு நம்மளோட ஹார்வெஸ்ட் அவ்வளோதான். பாருங்க, இவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து மழை பெஞ்சப்ப நான் எடுத்த வீடியோ. கொஞ்சம் காமிங் எஃபெக்டோட நல்லா இருந்தது, ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். நேச்சர் லவருக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.